இந்த வேளையில எனக்கு அருமையான பாஸ்டர் மார்ட்டின் வந்து தேவ செய்தி கொடுக்க போறார். நாம் வந்து சிங்கள சபைக்கு போகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த செய்தியை கவனமா உங்களுக்கு பேப்பர் எல்லாம் தந்திருக்கு, எழுதி நீங்க எல்லாம் படிக்கணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். பாஸ்டர். ஹல்லேலூயா. ரைட். உங்கள் கையில் ஒரு நோட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் இந்த ஸ்க்ரீனில் வரும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இடம் விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதை குறித்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். முதல்ல எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லா முறையும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தையும் மனதையும் திறக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த விதை வந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே நுழைந்தால்தான் அது பலன் தர முடியும். நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா? உங்கள் இருதயம் திறக்கப்படலைன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னா, வழி அருகே இருக்கிற ஒரு நிலம் போல இருக்கும். அதனுடைய ஆபத்து என்னன்னா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் மறந்துடும். ஏன்னா பிசாசு அதை பொறுக்கி போடுவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு சிறு ஜெபம் செய்ய போகிறோம். என்ன ஜெபம் செய்ய போகிறோம்னா, என் இருதயத்தை நீ திறக்கும்படியாக நான் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறேன். எல்லாரும் கரங்களை மூடி முதல்ல நான் சொல்கிற ஜெபத்தை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். பிதாவே, என் இருதயத்தை உம் பக்கமாக திருப்பும் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து அதை சொல்லும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். சொல்லுங்க, என் இருதயத்தை உம் பக்கமாக திருப்புங்க பிதாவே. ஹல்லேலூயா. உம்முடைய அடுத்தது ஜெபிங்க. உங்க வார்த்தைகளை புரிந்து கொள்ள என்னுடைய மனதையும் என் இதயத்தையும் நான் உமக்கு திறக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, நீர் அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் உம்முடைய அதிகாரம், ஆளுகை, ஆசீர்வாதம் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வர்றதை பார்த்து அந்த இடத்துல நீங்கள் எழுதி கொண்டே வரலாம். கவனிங்க, முதல்ல அந்த தலைப்பை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஒன்று வாசல், அடுத்தது மற்றும் வழி. அது ஆங்கிலத்தில் பக்கத்தில் பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப். பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் ஒரு தராசு இருக்குதுன்னா, ஒரு எடையை வச்சோம்னா, ஒரு 5 கிலோ எடையை வச்சோம்னா 5 கிலோவுக்கு அந்த வெயிட்டுக்கு தேவையான ஒரு பொருளை இந்த சைடு வச்சு, அந்த முள் வந்து நடுவில் இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அப்படி இருந்தால் தான் அது பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு பேலன்ஸ் தேவைப்படுது. அந்த பேலன்ஸை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த பேலன்ஸ் நமக்கு இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு தோல்வியின் வாழ்க்கையாக தான் இருக்கும். வெற்றியின் வாழ்க்கையாக எப்பொழுதும் இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதல்ல ஒரு வசனத்தை நம்ம இங்கே வாசிப்போம். அங்கே நீங்கள் குறிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதையும் பார்க்கலாம், நீங்கள் குறித்து கொள்ளலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த இடத்துல 2 வார்த்தையை நீங்கள் அடிக்கோடு வரும்படியாக நான் அன்பாக கேட்கிறேன். ஒன்று வாசல், இன்னொன்று வழி. எல்லாரும் சொல்லுங்க, வாசல் வழி. இது நான் ஒரு செர்மன் மாதிரி கொடுக்காதபடி ஒரு போதனையாக கொடுக்குறேன். போதனை என்பது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட். பிரசங்கம் என்பது அப்படியே கடகடன்னு அடிச்சுட்டு போகிறது. ஆனால் போதிக்க வேண்டும் என்றால் கேட்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி அவங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் செல்லத்தக்கதாக நிதானமாக நம்ம காரியங்களை சொல்லித்தர வேண்டும். எனவே நான் இன்னைக்கு அந்த நேரத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரும்படி விரும்புகிறேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 விதிகள் இருக்குது. எல்லாரும் இப்படி காமிங்க. எத்தனை விதி இருக்குது? 2 விதி. ஒரு விதி என்னன்னா வாசல், இன்னொரு விதி என்னது? வழி. இது எல்லாரும் இந்த விதிகளை அறிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த விதிகள்லாம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்திற்கு
புவியீர்ப்பு விசை என்பது ஒரு விதி. அது எனக்கு தெரியலன்னா நான் நினைப்பேன் என் மேலே எந்த புவியீர்ப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டு கண்ணை மூடிட்டு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு அப்படியே நடந்து இப்படி வந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் கீழே விழுந்துடும். ஏன்னா புவியீர்ப்பு விசைங்கிற விதியை தான் என்னைய இந்த இடத்துக்கு வந்து நிற்க வைக்கிது. ஒரு வாட்டர் டேங்க்கில் தண்ணியை மேலே நம்ம நிரப்புகிறோம். ஏன் மேலே நிரப்புகிறோன்னா விதி தெரியும், தண்ணீர் மேலேருந்து கீழே என்ன செய்யும், ஓடி வரும் என்று. அந்த விதி தெரிஞ்சனால தான் அங்கே கட்டுறோம் டேங்கை. அந்த விதி தெரியலன்னா கீழே நோண்டி அங்கே ஒரு டேங்க் அங்கே கட்டி வச்சுருப்போம். வச்சுட்டு அதில் ஒரு பைப்பை போட்டு தண்ணி வந்து கிச்சனுக்கு வரணும்னா தண்ணி வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? ஸோ விதிகளை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எத்தனை விதி? 2 விதி இருக்குது. ஒன்று வாசல், இன்னொன்று வழி. இப்போ வாசல் என்று சொல்லும்போது நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்ப்போம். இங்கே வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு வாசல் வழியாக வந்தீங்களா? வாசல் எவ்வளோ நேரம் அந்த வாசலை கிராஸ் பண்ணீங்க? எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? டோர் தந்தோம், அவ்வளோதான், ஒரு ஸ்டெப்பில் உள்ளே வந்துட்டோம். ஆனால் அங்கே வாசலில் வந்தவங்க இங்கே வர்றதுக்கு ஒரு ஸ்டெப்பா பல ஸ்டெப்ஸா, பல படிகள் எடுத்து வச்சிங்களா? அப்போ அது நடந்துக்கிட்டே இருந்தீங்க, நடந்து இங்கே வந்து சேர்ந்தீங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஒரு முறை நாம் ஒன்றுக்குள் நுழைய வேண்டும். நுழைந்த பிறகு அதுலேயே அந்த வழியில் என்ன செய்யணும், தொடர்ந்து நடக்கணும். இதை நீங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். எத்தனை விதி இருக்குது? 2 விதி. ஒரு விதி என்னது? வாசல். இன்னொரு விதி என்னது? வழி. ரைட். அடுத்த காரியத்தை நீங்கள் கவனிங்க. நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. வாசலுக்குள் நுழைவது என்றால் என்ன? வாசலுக்குள் நுழைவது என்பது ஒரு நெருக்கடியை கடந்து செல்வதாகும். எத்தனை பேர் நீங்கள் உள்ளே வரும் பொழுது சரி, சில இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பனிங் இருக்குது, ஆனால் இங்கே அப்படி ஓப்பனிங் கிடையாது. இங்கே வந்தால் அந்த கதவை என்ன செய்யணும், தள்ளணும். தள்ளதான் அந்த என்னது வாசல் திறக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் வழியில் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே தள்ளிட்டே வந்தீங்களா, கையை வீசிட்டு வந்தீங்களா? கையை வீசிட்டு. அப்போ வாசலுக்குள் நுழைவது என்பது ஒரு நெருக்கடி போன்று, அது ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு நெருக்கடி, ஆனால் ஒரு செகண்டில் அதை கடந்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், அதில் தொடர்ந்து நடக்கணும். ஸோ முதல்ல இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நோட்ஸில் இருக்கிறத பார்த்து நீங்கள் எழுதிட்டே வாங்க. நான் அப்படியே 1 by 1 நான் நடத்த போகிறதில்லை. ஏன்னா தேவையானதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் இதில் இருக்கிறதை நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். எத்தனை பேர் கையில் அந்த பேப்பர் வச்சுருக்கீங்க? பேப்பர் வச்சுருக்கீங்களா? கை தூக்கி காமிங்க. போகும்போது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அந்த பேப்பரை காமிக்கணும். எதுக்கு? எல்லா ஃபில்லிங் த பிளாங்க்ஸையும் எழுதிருக்கீங்களான்னு. சரி, ஓகே. இப்போ இதில் 2 கொள்கைகள் இருக்குது. முதல் ரெண்டு விதி இருக்குதுன்னு சொன்னேன். 2 விதி என்னது? வாசல், வழி. கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 கொள்கைகள் இருக்குது. இந்த 2 கொள்கை த்ரூ அவுட் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கை முழுசும் இந்த 2 கொள்கையை பின்பற்ற வேண்டும். ஒரு கொள்கை என்னன்னா விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கொள்கை என்னது? விசுவாசம். இன்னொரு கொள்கை என்னன்னா கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. எத்தனை விதி இருக்குது? 2 விதி. எத்தனை கொள்கை இருக்குது? 2 கொள்கைகள் இருக்குது. இந்த 2 கொள்கையையும் இந்த 2 விதிக்குள்ள கொண்டு வர போறோம். விசுவாசம் என்பதை என்ற ஒரு கொள்கையை நம்ம இந்த 2 விதிக்குள்ள கொண்டு வர போறோம். அதுபோல கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு கொள்கையை இந்த 2 விதிக்குள்ள கொண்டு வர போகிறோம். இன்னைக்கு இந்த 2 கொள்கையில ஒரு கொள்கையை பற்றி தான் பேச போறேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கொள்கையை பற்றி பேசுவேன். ஸோ இன்றைக்கு நான் பேச போகிற முதல் கொள்கை என்னவென்றால் விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம். ஸோ விசுவாசத்தை எதோட சேர்த்து பயன்படுத்தணும்? 2 விதிகளோடு சேர்த்து பயன்படுத்த வேண்டும். முதல் விதி என்னது? வாசல். 2வது விதி என்னது? வழி. ரைட். இதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? அது ஏற்றுக்கொள்வதற்கு பல மாதங்கள் நடந்ததா, இல்லாட்டி இயேசுவை விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செஞ்ச உடனே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். எடுத்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில்
அந்த வசனத்தை நம்ம பார்ப்போமே. எல்லாரும் எடுங்க, வேத புத்தகத்தை எடுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் உதாரணத்துக்கு 10வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை. அப்ப எப்ப இருதயத்தில் விசுவாசிச்சத வாயினால சொன்ன அடுத்த வினாடியே நம்ம என்னவா மாறிட்டோம்? நீதிமானாக மாறிவிட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ அது எதை குறிக்குது? வாசலை குறிக்குது. வாசலை கிடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நெருக்கடி இருந்துச்சு. என்ன நெருக்கடி? சுவிசேஷத்தை கேட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவியானவர் உள்ள உணர்த்தினாரு. ஆனா உணர்த்தும் போது சில நேரத்தில் ஐயோ நம்ம கிறிஸ்தவங்களானா என்ன ஆகும், நம்மளை எல்லாரும் இப்படிலாம் சில காரியங்கள் மைண்டுக்குள்ள வந்திருக்கலாம். அந்த நெருக்கடியை நீங்க என்ன செஞ்சீங்க? மேற்கொண்டு வாசலுக்குள்ள விசுவாசத்தோடு நுழைஞ்சதுனால நீங்கள் ஒரு சபையின் விசுவாசிகளாக இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் அப்படி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ரைட். இப்ப அந்த ஒரு முதல் நாள் ஒரு விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செஞ்சீங்க பார்த்தீங்களா? அதை நான் இன்னொரு வார்த்தையில சொல்றேன், விசுவாச செயல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? விசுவாச செயல். ரைட். அது என்னது? விசுவாச செயல் என்னது? எதை குறிக்குது? வாசலை குறிக்கிறது. இப்ப விசுவாச செயல் மூலமா வாசலுக்குள்ள வந்துட்டேன். இப்ப நம்ம தொடர்ந்து நான் நடக்க வேண்டும். தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இந்த நோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே பார்த்துட்டு வாங்க. விசுவாச செயல் எதை குறிக்குது? வாசலை குறிக்கிறது. அடுத்து என்ன எழுதியிருக்குது? அங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க, வாசிங்க. விசுவாச மனப்பான்மை. அப்ப இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நீ ஒரு முறை விசுவாசித்தது நல்லது, ஒரு செயலை செய்தது நல்லது, அதனால நீ என்ன எங்க வந்துட்ட? வாசலை தாண்டி விட்டாய். ஆனால் தாண்டினது நிமித்தம் நீ எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டியா? இப்ப நீங்க அங்க வாசல்ல உள்ள இருந்து இப்படி நுழைஞ்சிட்டு அப்படியே நின்று இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்க இதை என்ஜாய் பண்ணிருக்கவே முடியாது. எஸ் ஆர் நோ? நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? தொடர்ந்து நடந்து வந்தீங்க. அதுபோல தேவனை விசுவாசித்த நாம் ஒரு செயல் மூலமாக ஒரு நாள் வாயினாலே அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு இரண்டாவது விதியை விசுவாசத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது விதி என்னன்னா வழி எதை குறிக்குதுன்னா விசுவாசம் மனப்பான்மை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்னது? விசுவாச மனப்பான்மை. அப்ப கண்டினியூஸா நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாச செயலை பத்தி பேசலாம். இப்ப எதை பத்தி பேசுறோம்? விசுவாச மனப்பான்மை. தொடர்ந்தேர்ச்சியாக நீங்க இந்த விசுவாச மனப்பான்மையை நீங்க அதை கை கொள்ளவில்லை என்றால், விசுவாச மனநிலையில் மனப்பான்மையில் நீங்கள் இல்லை என்றால், நீங்கள் தொடர்ந்து வழியில் நடக்க முடியாது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களால் அனுபவிக்க முடியாது. நீங்க நிறைய பேர்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, பைபிள்ல எவ்வளவோ காரியம் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் ஆண்டவர் சொல்லிக்கிறார், இப்படி நடக்கும்ன்றாரு. பார்க்கும்போது ஐயோ இப்படி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் அது அனுபவம் ஆகலை, இப்படி இருக்குது ஆனால் அனுபவம் ஆகணும்னு நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் அனுபவம் ஆகலை தெரியுமா? எதை விட்டுட்டோன்னா விசுவாச மனநிலையை விட்டோம். ஸோ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாச மனநிலை கொண்டவனாயிரு. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பேசுங்க. விசுவாச மனநிலை கொண்டவனாக இரு. சரி, இப்ப இந்த விசுவாச மனநிலை என்ன? விசுவாச மனநிலை நமக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும். நிறைய காரியங்களை பற்றி நம்ம பேசலாம். இப்போ முதல்ல ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்லும்படி விரும்புகிறேன். என்ன விசுவாச மனநிலை என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கின்ற விசுவாச மனநிலை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன விசுவாச மனநிலை? நீங்க சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கின்ற மனநிலை. எதுக்கு இந்த மனநிலை நமக்கு தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதல்ல நம்ம எப்ப கிறிஸ்துவுக்குள்ள போனோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனநிலைனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம போயிருக்கணும் இல்லையா? எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை பாருங்க, எழுதிட்டே வாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கொஞ்சம் வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் சேர்ந்து வாசிங்க.
வெயிட் 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 வெயிட். இத்தனை பேர் இருக்கீங்க, எவ்வளோ சத்தம் வரணும்? சரியா? சத்தமாக வாசிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாம். 1 2 3 கோ. வாசிங்க. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை என்னைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் எனக்காக மரித்தார், நானும் அவரோடு கூட சேர்ந்து மரித்தேன் என்று நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், இந்த வசனத்தை என்னைக்கு நீங்க விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்களோ, ஏற்றுக்கொண்ட பொழுது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து யாருக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார். நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு சிலுவையில் மரிக்கும் போது நமக்கு இதுவரைக்கும் மனசுல இருந்தது என்னன்னா, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று. அதில் தவறு கிடையாது, அது சரிதான். He died for me as a substitute. ஆனால் சத்தியம் அது மட்டும் இல்லை, அது ஒரு சத்தியம். ஆனால் அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய சத்தியம், அவர் மட்டும் சிலுவையில் மரிக்கவில்லை, என்னுடைய பழைய மனிதனையும் சிலுவையில் அவர் அறிந்து கொண்டு போட்டு விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்மளை அந்த கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போனது யாரு? நாம உள்ள போயிட்டோமா, இல்லாட்டி பிதாவாகிய தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து வச்சாரா? பிதாவாகிய தேவன் நம்மளை கொண்டு வச்சார். அதனால தான் வேதத்தில் போட்டிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிதாவாகிய தேவன் என்னை இயேசுக்குள்ள கொண்டு போய் வச்சாரு, அது பிரம்மாண்டமான காரியம்னு சொல்றாங்கன்னா கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு உள்ள போயிட்டோம். எங்க? கிறிஸ்துவின் சிலுவையில் அவரோடு கூட சேர்ந்து மரித்தோம். மரித்த பிறகு இயேசு எங்க போனாரு? சரியா? அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இப்ப இயேசுவோடு கூட நம்ம மரித்திருந்தோம் என்றால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடக்கம் பண்ணப்பட்டோம் என்றால் இயேசுவோடு கூட சேர்ந்து உயிர் தெழுந்தோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவோடு கூட சேர்ந்து உயிர் தெழுந்தது மட்டுமா நமக்கு நடந்துச்சு? ஒரு வசனத்தை எல்லாரும் எடுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம், என்னோடு சேர்ந்து நீங்கள் வேத புத்தகத்தை பார்க்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். எத்தனை பேர் வேத வசனங்களை ரசிக்கிறீங்களா? வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசி ப்ளீஸ். சத்தமாக வாசிங்க. வெயிட். நிறைய பேர் இந்த சைடு வாசிக்கல. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வேத புத்தகத்தை திறந்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? சத்தமாக வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே. இப்ப எங்க உட்கார்ந்துருக்கீன்னு கேட்டா என்ன சொல்லணும்? கனடா தேசத்தில் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லக்கூடாது. எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வேத வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கணும்? விசுவாச மனநிலை. 24/7 நீங்க உன்னதத்தில் இருக்கீங்க. 24/7 365 டேஸும் எல்லா வருஷமும் நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அப்படி உன்னதத்தில் இருக்கிற மாதிரியும், மற்ற நேரத்தில் அப்படியே பூமியில் இருக்க கஷ்டங்களை பார்த்துட்டே நம்ம இருக்கிறோம். பூமியில் இருக்கிற போராட்டங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் அடிக்கடி கேட்க வேண்டியது இருக்குது, நீ சந்தோஷமாக இருக்கவங்கலாம் கை வைத்துங்கன்னு கேட்குறோம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, உன்னதத்தில் கிறிஸ்துவோடு 24/7 இருந்தால் நம்ம எப்பயாவது அழுவோமா? எப்பயாவது வேதனைப்படுவோமா? இருக்கிற இடம் எது? சத்தமாக சொல்லுங்க. இருக்கிற இடம் எது? இருக்கிற இடம் எது? உன்னதம். எத்தனை பேர் சொல்றீங்க உன்னதத்தில் தேவ பிரசனம் இருக்குதுன்னு? எத்தனை பேர் தேவ பிரசனத்தில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குதுன்னு எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? அப்ப 24/7 நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சரி, அதுக்கு உதாரணம் நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள இருந்து மூக்கால அழுதுட்டு இருக்குல்ல, யாரு? பவுல். என்ன சொல்றாரு? ஜெயிலுக்குள்ள இருந்து அவர் எழுதுறாரு, எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்ட்டு. எப்படி அவரால் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது சந்தோஷமா இருக்க முடிஞ்சுன்னா, சரீர பிரகாரமாக அவர் சரீரம்
ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் ஆவியின் நபராக அவர் ஆவியான தேவனோடு இணைந்தவராக உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா நான் சொல்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுங்கள், கொலோசியருக்கு எழுதின நிருபம். தயவுசெய்து அதெல்லாம் அதுல வசனம் இல்லைன்னா நீங்க பக்கத்துல குறிச்சு கொள்ளுங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் வந்துட்டீங்களா? ரைட், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை சத்தமா வாசிங்க. வெயிட் எல்லாரும் கொஞ்சம் பேர் எடுக்கல போலுக்கு, எடுங்க சீக்கிரமா. எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள் வாசிப்போம். 1-2-3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உங்க ஜீவன் எங்க இருக்குது? இப்ப தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுக்குள்ள என் ஜீவன் மறைந்திருக்கிறதுனால ரொம்ப பத்திரமா நான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்திருப்பதனால அந்த இடத்துல எப்பொழுதும் வெளிச்சம் தான் இருக்குது, அந்த இடத்துல எப்பொழுதும் சமாதானம் தான் இருக்குது, அந்த இடத்துல ஒருபோதும் பயம் இல்லை. அது மட்டும் இல்லை, அது உன்னதமான இடமா இருக்கிறதுனால நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை துதிப்போம். எல்லா அதிகாரத்தை விட உன்னதமான அதிகாரம் அங்கே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உன்னதமான அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல இருக்கீங்க, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடத்துல இருக்கீங்க, ஹல்லேலூயா, சமாதானம் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கீங்க, தெளிவுள்ள ஒரு இடத்துல இருக்கீங்க. கர்த்தர் நம்மை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஸோ அப்ப 24/7 உங்க மனம் எதை வைத்திருக்க வேண்டும்? நான் அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் என்கின்ற விசுவாச மனநிலையை உடையவர்களாக இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னதத்தில் இருக்கும் விசுவாச மனநிலையை வைத்துக்கொள். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நம்ம பிழைக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம பிழைக்கணும்னா உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? ரைட், அது இந்த சரீரத்துக்கு ரைட். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? 2 வசனம் சொல்லுது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது மட்டும் சொல்லலை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ நீங்கள் பிழைக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பணம் இல்லை, விசுவாசம். எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலை உயர்ந்தது? அந்த விசுவாசம் மனநிலை இருந்தால் எந்த சூழ்நிலையும் உங்களால் சமாளிக்க முடியும். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களை பற்றி படிக்கும் போது அங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க? சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார்கள் அப்படின்னு நான் பைபிள் இருக்கிறத சொல்றேன், வேத வசனத்தை சொல்றேன். அப்ப நமக்கு அக்னி போன்ற சில சூழ்நிலைகள் வருதா? வாழ்க்கையில் வருதா? அக்னி போன்ற சூழ்நிலைகள் வரலாம் இந்த பூமியில. ஆனா அது நம்மளை அந்த அக்னி நம்மளை சுட்டரிச்சிட முடியுமா? சுட்டரிக்க முடியாது. ஏன்னா உன்னதத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற விசுவாச மனநிலை எந்த தீமையிலிருந்தும் நம்மை வெற்றி பெற வைக்க அது வல்லமுள்ளதாக இருக்கிறது. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு விசுவாச மனநிலையை உடையவர்களாக இருக்கணும். அந்த விசுவாச மனநிலையில் முதலாவது நான் சொல்லிக் கொண்டிருப்பது என்னது? நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? உன்னதத்தில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ரைட். இப்ப நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த விசுவாச நிலையில நான் நிறைய காரியங்களை இங்க உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை காமிக்கிறேன். நீங்க அதை பார்த்து குறித்து எழுதி கொண்டே வாங்க. முதல்ல நான் கிறிஸ்துவுக்குள் என்ற விசுவாச மனநிலை என்றால் என்ன அதை விளக்குறேன். நம்பர் 1 என்ன இருக்குது? வாசிங்க. இங்க என்ன போட்டிருக்கு? தேவன்
தேவன் என் தகப்பன் என்ற விசுவாச மனநிலை. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன விசுவாச மனநிலை இருக்கணும்? உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கோம், ரைட்டு. அந்த உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கோம். யாருக்கு அருகில்? பிதாவுக்கு வலது பாசத்தில் இருக்கிறோம். அந்த பிதா, அந்த தேவன், மற்றவங்களாம் அவரை தேவன் என்று அழைக்கலாம். அவர் நமக்கு தேவன் அல்ல, அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் தேவன் எனக்கு தகப்பன் சொல்றீங்க? ரைட். இப்ப தேவன் உங்களுக்கு தகப்பன் என்கின்ற மனநிலை உண்மையாக உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? நீங்க எத்தனை பேர் தேவனை தகப்பன் சொல்றீங்க அப்படின்னா எல்லாரும் கையை உயர்த்திடுவீங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா தேவன் தகப்பன் என்கிறத உண்மையிலே அந்த விசுவாச மனநிலையை வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சின்ன கேள்வி கேட்டால் போதும். பக்கத்தில் இருக்கவங்கள நேராக பார்த்து, கண்ணை பார்த்து, எதுக்காவது கவலைப்படுறியான்னு கேளுங்க. கேளுங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, எதுக்காவது கவலைப்பட்டு இருக்கிறியா? அடுத்தது கேளுங்க, எதுக்காவது பயப்படுறியா? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு தகப்பனா இருப்பார் என்றால் யாரு? யாரு? திரும்பி சொல்லுங்க. உங்க தகப்பன் யாரு? உங்க தகப்பன் யாரு? உங்க தகப்பன் யாரு? உங்க தகப்பன் யாரு? தேவன். உதாரணத்துக்கு இங்க நம்ம எல்லாரும் அநேகர் பெற்றோரா இருக்கிறோம். நல்லா யோசிங்க. நீங்க உங்க பிள்ளைய போய் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் சேர்த்துருப்பீங்க இல்லையா? நல்லா என்னை கவனிக்கணும். ஒருவேளை ஒரு 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது, ஒரு நாள் 3 வயசு ஆன உடனே உங்க பிள்ளை உங்ககிட்ட ஓடி வந்து தட்டி, அம்மா அப்பா 3 வயசு எனக்கு ஆயிடுச்சு தெரியாதா உங்களுக்கு, என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேருங்க அப்படின்னு சொன்னா பிறகுதான் நான் என் குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி உள்ள தகப்பன்மார்கள் யார் இருக்கீங்க? யாரா இருக்கீங்களா? அப்படி அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் நம்ம ஸ்கூலில் போய் சேர்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை யார் அறிஞ்சா? தகப்பனாகி நம்ம, தாயாகி நம்ம. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை அருளாதிருப்பது எப்படி? சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு அது பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டு வருது. உங்களுக்குள்ள இப்போ என்ன வரும்? ஒன்று படிக்க வைக்கிறத பற்றி யோசிப்பீங்க, அடுத்து திருமணம் பண்ணணும் அதை பற்றி யோசிப்பீங்க, இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு இருப்பீங்க, ரைட்டா? ஆனால் எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்குதான்னா ஒன்றும் வெளிச்சம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு என்ன தேவை என்பதை சரியாக பரலோக பிதா அறிஞ்சிருக்கிறார்? ரைட்டா? நான் சொல்றது ரைட்டா தப்பா? ஏன்னா நம்முடைய தேவன் கடந்த காலத்துக்கு மட்டும் தேவன் அல்ல. நான் தேவன் கூட சொல்ல மாட்டேன். நம்ம தகப்பன் கடந்த காலத்துக்கு மட்டும் தகப்பன் அல்ல, நிகழ்காலத்துக்கு மட்டும் தகப்பன் அல்ல, என்னுடைய எதிர்காலத்திற்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். அப்ப என்னுடைய எதிர்காலத்தின் முடிவு அவருக்கு தெரியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ரைட். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய தகப்பன் எதிர்காலத்தில் எனக்கு ஒரு தேவை வந்த பிறகு நம்ம போய் அவர்கிட்ட அழுது, மூக்கால் அழுது, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தேவை அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ மகனே இப்படிலாம் ஒரு தேவை வரும்னு நான் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு, அதுக்கு பிறகு இரு கொஞ்சம் பொறு, அதை நான் ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்கிற ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாரா? இல்லாவிட்டால் நமக்கு எப்படிப்பட்ட அப்பா இருக்கிறாரு? தேவை வருவதற்கு முன்னமே அதை அறிந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாரு. எடுத்து வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம், எல்லாரும் வேத புத்தகத்தை தயவுசெய்து பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்புங்க தயவுசெய்து. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போறோம். ரைட்டா? எல்லாரும் வாசிப்போமா? சேர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில். பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, தேவன் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தேவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காரு? எத்தனை பேர் தேவனை தகப்பன்னு சொல்றீங்க?
அப்ப நம்ம தகப்பன் எல்லாத்தையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரா? அப்ப விசுவாச மனநிலை இருந்தா நாளை தினத்தை குறித்து கவலைப்படலாமா? அப்ப கவலைப்படுறோன்னு என்ன அர்த்தம்? விசுவாச மனநிலை நமக்கு இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாளைக்கு உரியதை நாளை தினத்திலே கர்த்தர் எனக்கு தருவார். ஏனென்றால் அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப பாருங்க, விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படாம இருந்தா தவறான டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. கவலைப்பட்டா சில நேரத்தில் தவறான டிசிஷன் எடுப்போம். பயப்படுவோம் சில நேரத்தில், எதிர்காலத்தை குறித்து பயம். எத்தனை பேர் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால எங்க அப்பாவுக்கு தெரியாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது, ஏன்னா அவர் என் தலையிலோட முடியெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்காரு, எங்க அப்பா எண்ணி வச்சிருக்கார். எத்தனை பேர் சொல்றீங்க எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பிரியம்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ இந்த மனநிலை இருந்தால் எவனாவது வந்து உங்களை மிரட்டினா, இல்லாட்டி உனக்கு சூனியை வச்சிருவேன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்கள பார்த்து ஹான்னு சிரிக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் இது. எல்லா அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் உள்ள உன்னதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து விசுவாச மனநிலையில் இருப்பது, அந்த வழியில நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த தேவன் தகப்பன் என்ற விசுவாச மனநிலையை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கு பாருங்க, அவரின் வித்து எனக்குள் இருக்கிறது என்ற விசுவாச மனநிலை. என்ன 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 எனக்குள்ள விசுவாச மனநிலை இருக்கணும். எனக்குள்ள என்ன இருக்குது? அவருடைய வித்து. என்ன வித்து அவருக்குள்ள அப்படிலாம் இருக்குதா? எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் வேத புத்தகத்தை பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். தயவுசெய்து வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ரைட், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். எல்லாரும் வாசிங்க, சத்தமா வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. ரைட், நான் இப்போ கையை உயர்த்த சொல்லலை, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. பாவம் செய்யாமல் வாழ்வது என்பது எளிமையானதா கடினமானதா? கேளுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கொண்டு கேளுங்க. பாவம் செய்யாமல் வாழ்வது எளிமையானதா? நான் உங்களை கையை வைத்து சொல்லலை. ரீசெண்டாக நான் இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டபோது ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க, அவங்களுக்கு குற்றம் சொல்லலை, ரொம்ப ரொம்ப கடினம்ன்றாங்க. இங்கே நிறைய பேர் அப்படி மனசுக்குள்ள என்ன பதில் சொல்றது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்குள் தேவனுடைய வித்து இருப்பதினால், நல்ல கவனிங்க, எனக்குள் தேவனுடைய வித்து இருப்பதினால் பாவத்தை மேற்கொள்வது என்பது எனக்கு மிக மிக சுலபமானது. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு மீன் குஞ்சை பொரிக்குது. அது தண்ணியை பார்த்து ஐயோ தண்ணியில் முழுகி அப்படின்னு நினைக்குமா? ஏன்? அந்த மீன் குஞ்சுக்குள்ள என்ன இருக்குது? மீனுடைய வித்து இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மீனால் சுலபமாக நீந்தும் தன்மை அந்த வித்து அதுக்கு கொடுத்துருக்குது. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப தேவனுக்கு பாவம் செய்யாம இருக்கிறது கடினமா சுலபமா? சொல்லுங்க. தேவனுக்கு பாவம் செய்யாம இருப்பது எளிமையா கடினமா? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் பாவமே அவர் செய்ய முடியாது அவரால். ஏன்னா அந்த மாதிரி தன்மையுள்ளவர். அந்த தன்மையுள்ளவர் அந்த வித்தினாலே என்னை பிறக்க வைத்திருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எனக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வித்து இருக்கு. அந்த வித்தினுடைய தன்மை என்னது? அதால பாவம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தன்மையை எனக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப 24/7 ஆண்டவரே நான் இங்கே போறேன், ஆண்டவரே நான் சோதிக்கப்படக்கூடாது, நான் விழுந்துடாதபடி. எப்படி விழுவீங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வித்து இருக்கிறது. ரைட். 3வது என்ன இருக்குது? நான் எங்கிருந்து வந்தவன் என்கின்ற விசுவாசமான நிலை. எங்கிருந்து வந்தீங்க? எங்கிருந்து வந்தீங்கன்னா உடனே நீங்க உங்க பூர்வீகத்தில் நினைக்க சொல்லல. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரு?
அவர் நம்மளை போல மனுஷனா இருக்கும்போது எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னாரு? நீங்கள் எல்லாம் இந்த மண்ணிலிருந்து உண்டானவங்க, நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு? பரலோகத்திலிருந்து வந்தேன்னு சொன்னாரா சொல்லலையா? ரைட். இப்போ நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, எல்லாரும் எடுப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம், எல்லாரும் எடுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்துக்கு வாங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. 1 2 3 கோ வாசிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இப்ப முந்தின மனுஷனாகிய ஆதாமுக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா, இல்லாட்டி பிந்தின மனுஷனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். பிந்தின மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். பிந்தின மனுஷன் எங்கிருந்து வந்தவரே? வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள் வானத்துக்குரியவருடைய தன்மை நமக்குள் இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பூமிக்குரியவன் அல்ல. ஏன்னா நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? பிந்தின ஆதாமாகிய இயேசுக்குள் இருக்கிறேன். அப்ப 24/7 என்ன விசுவாச மனநிலை இருக்கணும்? நான் இந்த பூமியை சேர்ந்தவன் அப்படிங்கிற மனநிலை இல்லாதபடி, நான் எதை சேர்ந்தவன்? பிந்தின மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவருடைய சாயலை உடையவனாக இருக்கிறேன். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ரைட். அடுத்தது இப்படி சொல்லிட்டே போலாம். நான் உலகத்திற்கு உப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை வேணும். என்ன மனநிலை? நான் உலகத்திற்கு உப்பு மற்றும் வெளிச்சம் என்ற விசுவாச மனநிலை. சரி, இந்த மனநிலையை நான் உடையவனாக இருப்பதற்கு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கவனிங்க. உப்பா இருக்கும்படி நீங்க ஜெபிக்கணுமா, இல்லாட்டி நீங்க உப்புன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் உங்களை பத்தி? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னை பார்த்து நீ உப்புன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றவங்களாம் கொஞ்சம் கை வைத்து காமிங்க. நல்லா கை வைத்து காமிங்க. என்னை ஆண்டவர் உப்புன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றவங்களாம் கை வைத்து காமிங்க. இப்போ நீங்க போய் திரும்பி என்னை உப்பாக மாத்துங்க ஆண்டவர்னு ஜெபிக்கணுமா, இல்லாட்டி அவர் சொன்னதை ஏத்துக்கணுமா? ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உப்புன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உண்மையிலே உப்புனா நீங்க போற இடத்துல எல்லாம் சுவை உண்டாகுமா? உண்டாகுமா? எஸ் சார் சொல்லுங்க. உப்பு சுவை கொடுக்குதா? வாயை திறந்து சொல்லுங்க. நான் போகிற இடம்லாம் சுவை உண்டாகும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லாம வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாச மனநிலையை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியாது. நான் போகிற இடமெல்லாம் சுவை உண்டாகும். நான் போகிற இடமெல்லாம் எந்த பொருளும் கெட்டு போகாது. இன்னும் சொல்லிட்டே போலாம். நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், அது மட்டும் சொல்ல. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ரைட். எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, நீ வெளிச்சத்தை பார்த்து பயப்படுவியான்னு கேளுங்க. வெளிச்சம் பயத்தை கொடுக்குமா, வெளிச்சம் பயத்தை நீக்குமா? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லு, நீ பயத்தை நீக்குகிற நபர். சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ பயத்தை நீக்குகிற நபர். நீ பயத்தை நீக்குகிற நபர். எப்படி நான் அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் ரொம்ப பெருமையா சொல்லக்கூடாது. நீங்க பெருமையா சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொன்னதை சொல்லுங்க. ஆண்டவர் தான் சொல்லிக்கிறார் உங்களை பார்த்து, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் எங்கு சென்றாலும் அங்கு கலக்கம் நீங்கும், ஏனென்றால் நான் வெளிச்சமாக இருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் அங்கு தெளிவு உண்டாகும், ஏனென்றால் நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். இந்த வெளிச்சமான இந்த மனநிலை இல்லாமல் எப்படி போய் சுவிசேஷத்தை சொல்றது? சொல்ல முடியாது. அதனால தான் நிறைய பேர் நம்ம சொல்ல முடியல. நம்ம சொன்னாலும் அது எடுபட மாட்டேது. ஏனென்றால் இந்த விசுவாச மனநிலை இருந்தால் நீங்கள் அவங்களுக்குள்ள பேசும்போது எப்படி இயேசு பேசும்பொழுது விசுவாசம் வந்ததோ அது போல நீங்கள் பேசும்பொழுது அவர்களுக்குள் விசுவாசம் வரும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாச மனநிலையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு? நான் இயேசு என்ற செடியில் உள்ள கொடி என்ற விசுவாச மனநிலை. எடுத்து வாசிங்க, தயவுசெய்து எல்லாரும் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான்
15ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் ரைட். இப்ப என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய கூடாது. ரைட். அந்த வசனத்தை அப்படியே மைண்ட்ல வைங்க. ஆண்டவர் தன்னை பத்தி என்ன சொல்றாரு? நான் யாருன்னு சொல்றாரு? செடின்றார். ரைட். இப்ப சாரமெல்லாம் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் செடிக்குள்ள இருக்கும். ரைட்டா? ஆனா கனி எங்க உண்டாகும்? செடியில இல்ல, கொடியில. ரைட்டா? அப்ப செடி இல்லாம கொடி ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப அவர் தன்னை முதல் சொல்கிறார், நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ரைட். இப்ப எவ்வளவு கஷ்டப்படணும் இந்த கொடி கனி தருவதற்கு? உள்ள இருந்து கனியை வெளியே கொண்டு வரதுக்கு அப்படியே ஏதாவது கஷ்டப்பட்டு வெளியே தள்ளணுமா? இல்ல. கொடி செடியோடு இணைந்திருந்தால் மட்டும் போதும், தானாக கனிகள் உண்டாகும். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? சரி, நிறைய பேர் இதுக்கு ஆமேன் கூட சிலர் சொல்லாமல் உட்கார்ந்துருக்கீங்க. அவங்களுக்கு பிரமிச்சிருக்கீங்க. என்னது இது? வேதத்தில் தான் இருக்குது. வேதத்தில் தான் இருக்குது. நீங்க எங்க கொடியா இருக்கிறீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க கொடியா இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான திராட்சை செடியின் கொடி. அப்ப எனக்குள்ள இருந்து எவ்வளவு பழம் வரும்? சின்ன சின்ன குட்டி குட்டி பழமா வருமா? நல்ல சுவை நிறைந்த பழம் வருமா? அதை கொடுக்க வைக்க ஆற்றல் ஏன் இருக்குதா? அவர்கிட்ட இருக்குதா? அவர்கிட்ட இருக்குது. அப்ப நான் தைரியமா சொல்ல முடியும், என் வாழ்க்கையிலிருந்து ருசியான பழங்கள் உண்டாகும், திரளான பழங்கள் உண்டாகும். அவர் அந்த திராட்சை செடிக்குள் இருக்கும் சாரின் தன்மையை என் வாழ்க்கையில் இருக்கும், என் வாழ்க்கையின் மூலமாக வரும் பழங்கள் உலகத்திற்கு அதை வெளிப்படுத்தும். அந்த திராட்சை செடி எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை உலக மக்கள் என் வாழ்க்கையிலே இருக்கும் கனி மூலமாக அறிவார்கள். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்க கனி கொடுக்கிறதுனால நீங்க இல்ல, பிதா மகிமைப்படுவார். எத்தனை பேர் பிதா மகிமைப்படணும்னு விரும்புறீங்க? அப்போ பிதா மகிமைப்படணும், உங்ககிட்ட இருந்து என்ன வரணும்? கனி வரணும். கனி வரணும்னு நீங்க என்ன செய்யணும்? செடியோட இணைஞ்சிருக்கிறதுக்கு என்ன வேணும்? நான் கொடி என்கிற விசுவாச மனநிலை 24/7 இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சோ இப்படி நல்லா கவனிங்க, தேவனுடைய வசனங்கள் வெறும் எழுத்தாக அல்ல, என் வாழ்க்கையில் அனுபவமாக வேண்டும். அப்படி அனுபவம் ஆகணும்னா என்ன செய்யணும்? சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இது யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் திரும்பி கூட நீங்கள் தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா கேட்டால் நீங்கள் இந்த விசுவாச மனநிலைக்குள் உங்களை வைத்தால் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மேல் நோக்கி போகுதுன்ட்டு. உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி மட்டும் இல்லை, மேல் நோக்கி போகும். ஏனென்றால் விசுவாசம் நமக்கு மிக மிக முக்கியமானது. ரைட். இப்போ கவனிங்க, எப்படி இந்த விசுவாசத்தை என் வாழ்க்கைக்குள் நான் கொண்டு வந்து அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க தயவுசெய்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இங்க 2 காரியம் வருது. ஒன்று, நான் சொல்லும் வார்த்தை சொல்றாரா? நான் சொல்லும் வசனம்னு சொல்றாரு. நான் சொல்லும் வசனம். அடுத்து சொல்றாரு நான் செய்யும் செயல். சொல்லிட்டு இயேசு என்ன சொல்லிட்டாரு? இந்த வசனமோ செயலோ என்னுடையதல்ல, யாருடையதுன்றாரு? பிதானுடையது. ரைட். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம எங்க இருக்கிறோம்? திரும்பி அதான் சொல்லிட்டு, நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எஸ் ஆர் நோ? அப்படின்னா நம்ம சொல்ற வார்த்தைகள் எங்கிருந்து வரணும்? இயேசுக்கு எங்கிருந்து வந்துச்சு? பிதாவிட்டு இருந்து வந்துச்சு. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. வந்துச்சா? அப்ப அந்த வார்த்தையை அவர் அனுப்புறார். ஃபார் எக்ஸாம்பிள், நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுகமா இருக்கிறான். அவர் வார்த்தையை அனுப்புறாரு, இறையாதே, அமைதலாயிரு.
அந்த வார்த்தையெல்லாம் யாருடைய வார்த்தை? இயேசு வாயிலிருந்து வந்துச்சு. ஆனா யாருடைய வார்த்தை? அப்ப அந்த வார்த்தை புறப்பட்டு போய் என்ன செஞ்சுச்சு? பிதாவின் செயலை அங்க செஞ்சுச்சு. லாசருவே வெளியே வா, வார்த்தை அனுப்புறாரு. அனுப்புன அந்த போய் மரித்தவனை உயிரோடு எழுப்புது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை கொண்டுதான் பிதா கிரியை செய்கிறாரு. எதை கொண்டு கிரியை செய்கிறாரு? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, நம்மளும் அப்படிதான் செயல்படணும். எப்படி செயல்படணும்? எதை அனுப்பணும்? வார்த்தையை அனுப்பி பிதாவினுடைய செயலை இந்த பூமிக்குள்ள கொண்டு வரணும். அப்ப பிதாவின் செயலை இந்த பூமிக்குள்ள கொண்டு வரணும்னா இந்த இடத்துல வார்த்தை இல்லாட்டி வசனம் அப்படிங்கிறது நீங்க தமிழ்ல எடுக்கிறத கிரேக்க மொழியில போய் பார்த்தீங்கன்னா ரேமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? ரேமா. கிரேக்க வார்த்தையில வார்த்தைன்றதுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. வசனன்றதுக்கு ரெண்டு வார்த்தை. ஒரு வார்த்தை என்னன்னா லோகோஸ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். லோகோஸ் அது கிரேக்க வார்த்தை. இன்னொரு வார்த்தை என்னது? ரேமா. எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை எப்படி தூக்கி காமிங்க பார்க்கலாம். உங்க வேத புத்தகத்தை நல்லா தூக்கி காமிங்க. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது தேவனுடைய வார்த்தைன்ட்டு? ஆனா இது இந்த தேவனுடைய வார்த்தைன்றது இது ரேமாவா இல்லை, லோகோஸா இருக்குது. என்னவா இருக்குது? லோகோஸா இருக்குது. அப்படின்னா இது எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா இந்த எழுதப்பட்ட வார்த்தையா வச்சிருந்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா பிசாசு நம்மளை தாக்கிடக்கூடாதுன்னு தலைமாட்டில் எதை வச்சு படுப்பாங்க? பைபிள் வச்சு படுக்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு தாக்காது. அது அப்படிலாம் வச்சா அது ஒன்றும் இல்லை. அந்த வசனம் அங்கே லோகோஸா இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த வசனம் இதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வசனம் என் ஆவிக்குள் அது ரேமாவாக வர வேண்டும். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? லோகோஸாவா எழுத்துல இருக்கக்கூடாது. அது என்னவா உள்ள வரணும்? ரேமாவா எனக்குள்ள தங்கணும். தங்குச்சுன்னா ஆவியானவர் எந்த சூழ்நிலையில என்ன ரேமாவை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாரோ அந்த ரேமாவை ரிலீஸ் பண்ணா அங்கு பிதாவின் செயல்கள் உண்டாகும். அப்ப உங்க வசனம் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க எதை அடைக்கணும்? ரேமாவை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? எடுத்து வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன் சத்தமா. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோன்னு சொல்றவங்களா கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இரவும் பகலும் என்ன செய்ய? அதை தியானித்து கொண்டிரு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இரவும் பகலும் தியானம். இரவும் பகலும் தியானம். என்னை கவனிங்க. தியானம் அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்கே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கனால ஹாகாக் அப்படிங்கிற இது எபிரேய வார்த்தை. என்னுடைய ப்ரொனன்சியேஷன் சரியா இல்லாமல் இருக்கலாம். ஹாகாக் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த இடத்துல? தியானம்ன்றதுக்கு. ரைட்டா? இந்த ஹாகாக்ன்ற இந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, அது தயவுசெய்து எழுதி கொள்ளுங்கள். நம்பர் 1 முணுமுணுத்தல். என்னது நம்பர் 1? என்னது? முணுமுணுத்தல். மற்றறின்னு சொல்லுவாங்க. முணுமுணுத்தல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி நான் நடத்திட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. நம்பர் 1 என்னது? முணுமுணுக்கணும். நம்பர் 2 இமேஜின் பண்ணணும், கற்பனை செய்யணும். ரைட்டா? அது என்ன சுலபம் உங்களுக்கு விளக்குறேன். 3வது அந்த தியானத்தின் உச்சநிலை என்னன்னா கர்ச்சிக்கிறது. உச்சநிலை என்னது? கர்ச்சிக்கிறது. அது என்னன்றதை நான் சொல்றேன். எடுத்து வாசிங்க. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் அதை விளக்குறேன். ஏசாயா 31ஆம் அதிகாரம். எல்லாரும் தயவுசெய்து எடுங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஏன் நான் அதை வாசிக்க சொல்றேன்னா, அந்த பைபிள் அது இருக்கிற இடம் உங்க அப்படியே உங்க மனசுக்குள்ள போகணும். வாசிங்க. 31:4. சிங்கமும் பாலசிங்கமும்
தங்கள் இரையை பிடித்திருக்கும் பொழுது கெர்ச்சித்து, ரைட், வெயிட், கெர்ச்சித்துன்னு இங்க ஒரு வார்த்தை வருது இல்லையா? இந்த இடத்துலையும் ஹாகாக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அங்க என்ன வார்த்தை ஹாகாக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்க? தியானம். அதே வார்த்தை ஹீப்ரு வார்த்தை இங்க வருது. ஆனா இங்க என்ன வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்றாங்க? கெர்ச்சித்துன்னு. சிங்கம் என்ன செய்யுது? கெர்ச்சிக்குது. என்ன கவனிங்க, சிங்கம் ஒரு இரையை பார்த்தோன்னே கெர்ச்சித்து அது மேல பாஞ்சு அந்த இரையை கழுத்துல பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு அது சாப்பிட்டு உள்ள போற வரைக்கும் அது விடவே விடாது. பார்த்துருக்கீங்களே டிஸ்கவரி சேனல், மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா அது சிங்கம் பிடிச்சு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மாடுக்கு பின்னாடி அப்படி ஏறி தாவி பிடிக்கும். மாடு என்னென்னமோ பண்ணால் கூட அது தான் பிடிய விடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வசனத்தை நீங்கள் அப்படி பார்த்து அது உணவாகும் வரைக்கும் அந்த வசனத்தின் மேலேயே உங்கள் கவனம் இருக்கணும். எது மேலே கவனம் இருக்கணும்? அந்த வசனத்தின் மேலேயே உங்கள் கவனம் இருக்கணும். மற்ற டிஸ்ட்ராக்ஷன் சுற்றி வரலாம். என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் உங்கள் கவனம் அதிலேயே இருக்கணும். அதுதான் இரவும் பகலும் தியானமாக இருக்கு. எது வரைக்கும்? லோகோஸா இருக்கிறது ரேமாவா உள்ள மாறுற வரைக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்படி மாறணும்னா ரெண்டு காரியத்தை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? வாயில முணுமுணுத்து, நான் உலகத்துக்கு உப்பா இருக்கிறேன், நான் போற இடத்துல எல்லாம் சுவை உண்டாகும், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நான் போற இடத்துல எல்லாம் இருள் அகலும். இது என்னது? கத்தி சொல்லலை, நான் என்ன பண்றேன்? மட்டரிங். ஆனா இப்படி பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தா நான் புலம்புற மாதிரி தெரியும். உலகத்துல நீ நல்லா கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்க, ரோட்டில் போகும்போது அவங்களே எப்படி பேசிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால் அவங்க பேசுகிறாங்க. நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டு பேசல, வேதம் என்ன சொல்லுதோ அதை தியானமாக வச்சிருக்கனால பேசிக்கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஸோ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்ற அவருடைய வார்த்தை, அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் எதை விட்டு நீங்க கூடாது? வாயை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, போன வாரம் என்ன புலம்புன்னு கேளுங்க. போன வாரம் என்ன புலம்புனீங்க? என்ன பேசுனீங்க? அடிக்கடி எதை பத்தி சொல்? இப்படி ஆச்சு. விசுவாச மனநிலை விட்டுட்டீங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றது எல்லாரும் அப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்லலை. எத்தனையோ முறை நம்ம விசுவாச மனநிலையை விட்டுட்டு புலம்புறோம். ஆனால் உட்கார்ந்துருக்கிற இடம் இது உன்னதம், அதை மறந்துட்டோம். அதனால தான் அது அந்த அந்த புலம்பல் வருது. உன்னதத்தில் இருக்கிறோம்னு நினைச்சா எல்லா நெருப்பையும் எல்லா தண்ணியையும் நம்ம ஊடுருவி செல்ல முடியும். ஏனென்றால் அந்த அதிகாரம் நமக்குள்ள இருக்குது. அப்ப முணுமுணுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? கற்பனை செய்யணும். எப்படி கற்பனை செய்து? ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணத்துக்கு, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க, ஒரு 10 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சுவையான உணவை அவங்களுக்கு சமைக்கணும்னு சொல்லி நல்லா சமைச்சு, உதாரணத்துக்கு சாம்பார்னு வச்சுக்கோங்களேன். சாம்பார் அவங்களுக்குலாம் ஊற்றுனோடனே எல்லாரும் பசியோட எடுத்து அப்படி வாயில் வச்சா முகத்தை பார்த்தா எல்லாரும் முகமும் ஒரு மாதிரி மாறுது. ஏன் மாறுதுன்னா உப்பு போட மறந்துட்டீங்க. ரைட்டா? இப்போ என்ன, ஐயோ என்ன இருங்க என்ன உப்பு போடுறீங்க, ஒரு கலக்குறீங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு சுவை உண்டாகும்? உப்பு போட்ட அப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு சுவை உண்டாகும்? போட்ட உடனே. எஸ் ஆர் நோ? ரைட். இப்போ குழம்பு ஊற்றுறீங்க. இப்போ எல்லாரும் எடுத்து வாயை வைக்கிறாங்க. இப்போ முந்தி இருந்த மாதிரி முகம் இருக்குமா, வேற மாதிரி மாறுமா? ரைட். அப்போ நான் உப்பா இருக்கிற பட்சத்தில் நான் போய் பேசும் பொழுது அவருடைய முகம் மாறும், மகிழ்ச்சி உண்டாகும். என்னால் இதை கற்பனை செய்ய முடியுமா? எஸ் ஆர் நோ? முடியும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ நான் உப்பு அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி மற்றவங்களை மாற்றும் நான் கற்பனை செய்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடியாக இயேசுவில் இருக்கும் கொடி அப்படின்னா என் கொடியில் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் திராட்சை பழம் நல்லா பூத்து குலுங்குது, அந்த தோட்டத்துக்குள்ள உங்களை விட்டு நீங்கள் ஃப்ரீயாக போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஓடுவீங்க? மெதுவாக இப்படியா போவீங்க? ஓடி போய். ஏன்னா அந்த பழங்கள் உங்களை என்ன செய்யுது? கவர்ந்து இழுக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதை நான் தியானிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை பலரை இயேசு பக்கம் கவர்ந்து இழுக்கும். ஏனென்றால் எனக்குள்ளேருந்து என்ன உண்டாகுது? திராட்சை பழங்கள்.
கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ எவ்வளவு தூரம் நீங்கள் அதை தியானிக்க முடியுமோ, அதை இமேஜின் பண்ணிகிட்டே இருக்க முடியுமோ, இமேஜின் பண்ண 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 இமேஜினேஷன்றது வந்து தேவன் சொல்லாததை நினச்சிட்டு இருக்கிற பகற்கனவை பற்றி நான் சொல்லலை. தேவன் சொன்னதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னார்? நீ வானத்து நட்சத்திரங்களை பாரு, நீ கடற்கரை மணலை பாரு, இது மாதிரி உன்னுடைய சந்ததி இருக்குன்னு சொன்னாரா? எதுக்கு அதை சொன்னாரு? அப்ப அவன் நட்சத்திரத்தை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பான்? நட்சத்திரமா பார்த்திருக்க மாட்டான், அழகான குழந்தையா பார்த்திருப்பான். எதை பார்த்திருப்பான்? அழகான குழந்தையா பார்த்திருப்பான். அப்படி குழந்தையா அவன் பார்க்க 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 கர்த்தர் அவனை 100 வயசானாலும் பிள்ளை பெறுவதற்கான அற்புத சக்தி அவனுக்குள்ள செயல்பட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆபிரகாம் சந்ததி இன்னைக்கு உலகத்துல நட்சத்திரங்களா இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. நட்சத்திரங்களா இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறிட்டு வருது. நான் என்ன மீன் பண்ண விரும்புகிறேன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அது உள்ள ரேமாவா மாறும் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அது ரேமாவா ஆயிடுச்சுன்ட்டு. அது பிறகு இந்த வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்னு எந்த அளப்படியும் இருக்காது, எந்த சந்தேகம் வராது. இது நிச்சயமாய் நிறைவேறிய தீரும். அது ஒரு ப்ரூஃபா உங்க ஆவிக்குள்ள போகணும். தேவனுடைய வார்த்தை. நான் இதை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இதை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தியானம் என்பது வாசிங்க. தியானம் என்பது தேவனுடைய வார்த்தையில் மிகவும் சக்தி வாய்ந்த கொள்கைகளில் ஒன்றாகும். இது ஆவியின் செயல்முறையாகும். இது வார்த்தையை உங்கள் மனதிலிருந்து உங்கள் ஆவிக்குள் நகர்த்த செய்கிறது. அது அங்கு ஒரு உயிருள்ள சக்தியாக மாறுகிறது. தியானத்தின் மூலம் வார்த்தை தகவலிலிருந்து வெளிப்பாட்டிற்கும், வெளிப்பாட்டிலிருந்து செயல்பாட்டிற்கும் நகர்கிறது. உங்கள் வாழ்க்கை வார்த்தையின் உயிருள்ள சுருக்கமாக இருக்கிறது. வேதத்தை படிக்கிறோம், ஒரு தகவல் கிடைக்குது வசனத்துல. தகவலாகவே இருந்தா அந்த வார்த்தையினால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த தகவல் என்ன மாறணும்? இங்க என்ன போட்டிருக்கு நல்லா பாருங்க. என்னவா மாறணும்? அந்த தகவல் வெளிப்பாடா மாறணும். வெளிப்பாடா மாறி எங்க உள்ள நுழையணும்? இங்க இருக்கக்கூடாது, இங்க போகணும். மனதுக்குள் இருந்து ஆவிக்குள் நுழைய வேண்டும். ஏன் ஆவிக்குள்ள நுழையணும்? நான் சொல்லிய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனா இருக்குது. உங்க ஆவிக்குள்ள அந்த வார்த்தை நுழைஞ்சிருச்சுன்னா அது தேவன் சொன்னா என்ன எப்படி நடக்குமோ அதே மாதிரி நீங்க சொன்னா நடக்கும். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய ஊழியக்காரங்களை எழுப்புன ஆண்டவர் பாஸ்டர் ஒரு நல்ல பாடல் பாட. நீங்கெல்லாம் ஊழியக்காரங்க. நீங்க எப்படிப்பட்ட ஊழியராக இருக்கணும்? இயேசு போய் என்ன வார்த்தை சொன்னாரோ, கையை வச்சு ஜெபிச்சாரோ அப்படியே நடந்துச்சு இல்லையா? அது போலதான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் பயன்படுத்த விரும்புறாரு. நீங்க பயன்படுத்தணும்னா நீங்க அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஆண்டவரே என்னை மாத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறத நிறுத்திட்டு இந்த நாளிலிருந்து இந்த சத்தியத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அடுத்த வாரம் சொல்லி கொடுக்குற ரெண்டையும் நீங்க சேர்த்து லைஃப் ஃபுல்லா நீங்க பயன்படுத்திங்கன்னா, இங்க இருக்கிற ஒருத்தரும் கனவீனமான பாத்திரமா இருக்க மாட்டீங்க. எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறது தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா, இந்த பூமியில் பயன்படும் ஒரு பாத்திரமா, எஜமான் கரத்தில் இருக்கும் உபயோகமான ஒரு பாத்திரமா இந்த பூமியில நம்ம எல்லாரும் வாழ்ந்தாதான் இந்த சமுதாயத்தை நாம் கிறிஸ்துவண்டை திருப்ப முடியும். இங்கேக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு சேர்த்து நான் சொல்றேன். அப்ப நம்ம எல்லாரும் எதுக்குள்ள வரணும்? விசுவாச மனநிலைக்குள் வர வேண்டும். நான் சுருக்கமாக சில காரியத்தை சொல்லிக்கிறேன், இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே எத்தனையோ நாள் பேசலாம். அது விசுவாச மனநிலை. அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதை நான் சொல்கிறது வந்து இங்கே படிச்சுட்டு வந்து நான் சொல்லலை, என் வாழ்க்கையில் அனுதினமும் நான் அபியாசப்படுத்திட்டு இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கையும் மேலே போகணும். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் மேலே போகணும். நம்ம எல்லாரும் மேலே போகணும்னு அதிகார நிலையில் செயல்படணும். நம்முடைய ரீச் அதிகரிக்கணும். அப்ப ரீச் அதிகரிக்கணும். நம்ம எதனால தாங்கப்படணும்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை.
நீங்கள் ஒருவேளை நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கி சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு அதனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாதபடி நீங்கள் இருந்தீங்கன்னா முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் விடுதலையை அனுபவிக்க வேண்டும். அதுக்கு பிறகு நீ உங்கள் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது மட்டுமல்ல, நம்ம சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு நாம் உப்பாக வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுக்கு தான் இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். எத்தனை பேர் இயேசு எனக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினாருங்க? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம டம்மியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் அவர் ரத்தத்தை சிந்தலை. நான் சொல்றது புரியுதா? நம்ம டம்மியாக இருக்கிறதுக்கு இல்லை. சீஷர்களை பற்றி என்ன சொன்னாங்க? உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தால் நம்மை பார்த்தும் சமுதாயம் சொல்லும், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. இங்கே இருக்கிற நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி முன்னோக்கி மேல் நோக்கி போயிருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் சும்மா ஜோக் அடிக்கல. அதனால தான் நான் பாரத்தோடு இவள் நோட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு ஏன் கொடுத்தேன்னா, இது நீங்கள் எழுதி வச்சா தான் திரும்பி திரும்பி பார்க்க முடியும். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு சரியாக புரியலைன்னா யூடியூப்பில் போய் திரும்பி கேளுங்க. கேட்டு இன்னையிலிருந்து இந்த தியானத்தின் மூலமாக லோகோஸை என்னவா மாற்றணும்? ரேமாவா உங்களுக்குள்ள மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மரியாள் சொன்னாங்க, உங்க வார்த்தையின்படியே எனக்காக கிடவது. உடனே என்ன தெரியுமாச்சு? வார்த்தை அவர்களுக்குள் மாம்சமானது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் லோகோஸா இருக்கிற அவருடைய வார்த்தையை உங்க ஆவிக்குள்ள ரேமாவா மாற்றி உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அக்கினியாக சென்று அக்கிரமங்களை அழித்து சோர்ந்து போன மனிதனை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தை கொடுத்து தேவன் பக்கமாய் திருப்பும் கனத்துக்குரிய பாத்திரமா மாறணும்னா அந்த பொறுப்பு உங்க கையில் இருக்குது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நான் வாசலில் பிரவேசித்ததோடு நிற்காதபடி தொடர்ந்து வழியில் நான் நடந்து கொண்டே இருக்க, ஒவ்வொரு வினாடியும் என் மனதிற்குள் நான் விசுவாச மனநிலையை வைத்திருக்கிறேனா இல்லையா என்பதை நான் ஆராய்ந்து விசுவாச மனநிலையை காத்துக்கொள்ள, சத்ரு எய்யும் எல்லா விதமான அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவனாய் நின்று நான் ஒரு நல்ல போர் சேவகனாக, யுத்த வீரனாக, வாயிலத்தன் சொல்லுங்க, யுத்த வீரனாக இந்த உலகத்திற்குள் உடைய ராஜ்யத்துக்கு வெற்றியை கொண்டு வர எல்லா சத்தத்தை பற்றி கேளுங்க. என் வாழ்க்கைக்குள்ள நீங்க ஈடுபடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாழ்க்கை முறை சொல்லுங்க, இந்த வாழ்க்கை முறைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, தொடர்ந்து என்னை வெளிச்சத்துக்குள் நீ நடத்தி இந்த வாழ்க்கை முறையை நான் வாழ்வதற்கு ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை ஞாபகப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லாரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் ஒரு சேனையாக இந்த தேசத்துக்குள் செயல்பட, இந்த உலகத்திற்குள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தல் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து கனத்துக்குரிய பாத்திரமாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி.